ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆனுவல் டே பெரிய பொண்ணுக்கு. அதோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே பூஜை பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி ராகுகால பூஜை தான் பண்ணிக்கினேன். அந்த 10:12 ராகுகாலம் இல்லையா, அதனால ராகுகால பூஜை பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே காலையில் ஏஞ்சதே லேட்டு நான் இன்றைக்கி. பிகாஸ் இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நைட்டில் கரண்ட் வேறு போயிடுது. அதனால் ஏஞ்சிக்கவே முடியல. அதனால் அப்புறமா காலையில் ஏஞ்சிட்டு சரி ராகு காலத்தில்னா பூஜை பண்ணிக்கலான்ட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஃப்ரைடே டைமில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெய் தீபம் ஒன்று அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு துளசிக்கெல்லாம் பூ குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அப்படியே விளக்கு ஏற்றியாச்சு வீட்டுக்குள்ளேயும். நான் அந்த 10:12 விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது தாங்க. பிகாஸ் எதனா உங்களுக்கு மனசில் ரொம்ப கஷ்டம், ஃப்ரைடே டியூஸ்டே எப்போ வேணாலும் நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்லேயே கூட ஏற்றிக்கலாம் விளக்கு. ரொம்ப விசேஷம். உங்களுக்கு மனசில் எதனா ரொம்ப கஷ்டம் எதனானாலும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வீட்லேயே இந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றிக்குவேன். என்னால் கோயிலுக்கு போக முடியலன்னா, பிகாஸ் எனக்கு குட்டி பாப்பா இருக்கிறதுனால சட்டுன்னு நான் போக முடியறதில்ல. அதனால் அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு தீபார்த்தனை எல்லாம் காட்டிட்டு சுவாமிக்கு அப்புறமா நீங்களும் தீபார்த்தனை எடுத்துக்கோங்க. அப்புறமா என் குட்டிக்கும் நானும் சுவாமி கும்பிட்டுட்டு, என் குட்டி தான் இருந்தா இன்றைக்கி. அவள் பெரியவ ஸ்கூல் போயிட்டா. அவள் ஏதோ ப்ராக்டிஸ் இருக்குன்னு மறுபடியும் இப்போ வர டைம் தான். அதுக்கப்புறமா இவளையும் சுவாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா விபூதி எல்லாம் வச்சு இவளுக்கும் விபூதி இவளுக்கு நாக்கில் வைக்கணும். அப்போ தான் இவளுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதனால் சுவாமி நீங்களும் கும்பிட்டுக்கோங்க, தீபார்த்தனை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நீங்களும் எல்லோரும் ஃப்ரைடே பூஜை பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. இவளும் வந்துட்டான். இவன் வந்துட்டு இப்போது ரெடி, வெறும் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு போயிடணும். பிகாஸ் ஈவினிங் 8-9 ஆகிடும்னு நினைக்கிறேன் இவள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு. அதனால் ஈவினிங் தான் அங்கே போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணணுன்னுட்டு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அவள் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் ரெடி ஆகிட்டு சரி போகணுன்னுட்டு விளக்கு ஏற்றிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். ஈவினிங் எப்போவுமே விளக்கு ஏற்றுற மாதிரி சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டி வாண்டு பாருங்கள், என் செல்ல குட்டி தஷ்யா. இவள் ரெடி ஆகிட்டு ஹாய் சொல்வாள். இப்போ ஹாய் பாய் எல்லாம் ஒன்று தான் அவளுக்கு. ஹாய் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் எப்படி ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு ஓகே நாங்கள் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா இவள் கிளாஸ் ரூமில் இருந்தா. அப்புறம் சரின்ட்டு நாங்களும் இவளை போய் பார்த்துட்டு அவங்க மேம் கிட்டே கேட்கலாம் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு வந்துடலான்னுட்டு இவன் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு அழகாக ரெடி ஆகிட்டான். அந்த தலையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட், இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் எல்லாம் போட்டுட்டு அழகாக ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஸ்டேஜெல்லாம் நனைஞ்சிடுச்சுங்க. பாவம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நிறைய குழந்தைங்க ரெடி ஆகிட்டு எப்படி ஆடுவாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆடிட்டோரியமில் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா மழை நின்றுடுச்சு. அதுவும் இல்லாமல் 1 hour லேட் ஆகும்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தேன். வந்த உடனே இவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ கரெக்டாக நாங்கள் வர்றதுக்கும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோ பாருங்கள். ஓகே, அந்த பக்கம்
இல்லாமல் இவளை வந்துட்டு லாஸ்ட்டு மூளையாக தள்ளிட்டாங்க. ஸ்டேஜ் வேறு குட்டியாக இருந்ததுனால அவளால் எக்ஸ்ப்ரெஸ்டாக டான்ஸ் ஆடவே முடியல. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் முட்டிக்கின்னு ஆடுறாங்க பாவம் பசங்க. பிகாஸ் ஸ்க்ரீன் வேறு பின்னாடி வேறு இருந்ததுனால இவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படியே இடிக்குது போல் இருக்குது. அதனாலேயே பசங்க பாவம் முட்டிகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம். எல்லாருக்குமே எப்பவுமே ஸ்பேஸ் விட்டு ஆடணும். ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் இருக்குது இந்த சென்டரில். பட் ஆனால் சென்டரில் இருக்கவங்க ஒருத்தருக்கு தான் நிற்கணும்னு இந்த ஸ்கூலில் முடிவு பண்ணிடுறாங்க நிறைய இடத்துல. அதனால அப்படியே இதுவாகிடுது. ஆமாம், இந்த பக்கம் 5 ஜோடி, அந்த பக்கம் 5 ஜோடின்றதுனால பசங்க இக்கட்டாகவே ஆடுறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆச்சு இவங்க டான்ஸ் ஆடி. பிகாஸ் இங்கே நான் வந்துட்டு ஸ்பீக்கர் பக்கத்துலேயே இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது அடுத்து ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா வந்துட்டு என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் வந்துட்டு ஒழுங்காக படிக்கல, தூங்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி போல் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு ட்ராமா. நம்ம பசங்களது மட்டும் காமிச்சா பார்த்தா சரி, நம்ம இன்னும் 2 பேர் 3 பேர் பார்த்துட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் கிளம்புனோம். சரி, இந்த ட்ராமா பார்த்தோம். இந்த ட்ராமாவில் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா நல்லா கரெக்டான மாதிரி நல்ல டீச்சர், அப்புறம் பேரண்ட்ஸ் நல்லா இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அப்புறம் நல்லா ஆடுறான் அப்படின்ட்டு. இது அடுத்த கேர்ள்ஸ் டான்ஸு. இதையும் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் சவுண்டெல்லாம் எக்கோ கேட்கும். பாருங்கள். அப்புறம் நாங்கள் இந்த டான்ஸ் வரைக்கும் தான் இருந்தோம். பிகாஸ் மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இவளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு.